ஸ்ரீ குருபியோ நமக. டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா, முருகனோட மகிமைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். முருகப்பெருமானது மகிமைகளை அத்தனை சுலபத்தில் நம்மால் முடிச்சுட முடியாது. எத்தனையோ காலத்திற்கு முன்னால் முருகன் வழிபாடு துவங்கி இன்றைக்கும் அந்த வழிபாடு கௌமாரம் அப்படிங்கிற தலைப்பில் பல இடங்களிலும் சிறப்பு பெறுகிறது. அப்படின்னா முருகப்பெருமான் எல்லாரது மனசிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு விரத காலம், முருகனுக்கு உண்டான ஒரு விரத காலம் அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், வரைமுறைகள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நம்ம விரதம் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். பகவானுடைய சக்தி இல்லை, பகவானுடைய அருள் நமக்கு இல்லை அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எத்தனையோ காலங்களுக்கு முன்னாலிருந்து பல உதாரணங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர். ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொன்னாலுமே இந்த திருச்செந்தூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தோட பிரதான தீர்த்தம் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கடல். அந்த கடல்ல நீராடி முடிச்சுட்டு முருகப்பெருமானை வந்து வணங்குவாங்க. அதை தவிர நாழிக்கிணறு, வதனாரம்பம் அப்படின்னு பல தீர்த்தங்கள் உண்டு. அது பெரிய ஸ்டோரி, அந்த தீர்த்தங்கள்லாம் பெரிய ஸ்டோரி. அது இந்த திருச்செந்தூரில் எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலுமே அதில் எது சிறப்பு அப்படின்னா சூரசம்ஹாரம். தீபாவளி நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு உற்சாகமான பண்டிகை. இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் கந்த சஷ்டி விரத காலம் துவங்கும். 6 நாள் கந்த சஷ்டி. இந்த 6 நாள் திருச்செந்தூரில் கோலாகலமாக நடக்கும். இந்த 6வது நாள் சாயங்காலம் சூரசம்ஹாரம். சூரன் அப்படிங்கிறவன் சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை முருகப்பெருமான் தனது படைகளோடு சம்ஹாரம் செய்ததைத்தான் நம்ம சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை படை வீரர்களோடு முருகப்பெருமான் போனோம் அப்படின்னா நவ வீரர்கள் அப்படின்னு சேனாதிபதிகள். இப்போ ஒரு படை அப்படின்னா இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, இராணுவத்தில் கமாண்டர் அப்படிங்கிறோம், ஆர்மி சீஃப் அப்படிங்கிறோம், ஒரு ஹெட்டு சொல்கிறோம் இன்னைக்கு. அந்த காலத்தில் பாருங்கள், நவ வீரர்கள் 9 பேர் சேனாதிபதிகள். அவங்க தான் அந்த படையை லீட் பண்ணிட்டு போகிறவங்க. முருகனோட தலைமைக்கு கீழே பல லட்சக்கணக்கான வீரர்களோடு போய் அந்த போர் முடிந்து போரின் முடிவில் சூரபத்மன் சம்ஹாரம் செய்யப்பட்டான். இப்போ ஒரு போர்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆயுதம் வேணும். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, 2 நாடுகளுக்கு நடுப்புற போர் நடக்கிறது அப்படின்னா அந்த 2 நாடும் என்ன பண்ணும், ஆயுதங்கள் பிற நாட்டிடமிருந்து வாங்கும். துப்பாக்கி, பீரங்கி எல்லாமே வாங்கும். இப்போ முருகப்பெருமான் போகிற சூரசம்ஹார போருக்கு பிரதான ஆயுதம் என்ன? வேல். வேல் தான் பிரதான ஆயுதம். முருகன் வேல் கொண்டுதான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தான். ஒரு ஆயுதத்தை வாங்குகிற போது இந்த போரில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக அந்த ஆயுதத்தை ஒரு நல்ல ஆன்மா, நல்ல சோல், புனிதமான ஆன்மாவிடமிருந்து வாங்கணும். இப்போ தேர்வு நடக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டிலே பார்க்குறோமே, காலையில் பரீட்சை எழுத போகிற நம்மளோட பையனோ பொண்ணோ இந்த பேனாவை கொண்டு போய் சாமிக்கிட்ட, ஒரு பிள்ளையர்கிட்ட வச்சுட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த பேனாவை எடுத்துகிட்டு போவாங்க. அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்பா அம்மா கிட்டேருந்து பேனாவை வாங்குவாங்க. ஒரு நம்பிக்கை அது. அதுபோல் முருகப்பெருமான் யாரிடம் வேல் வாங்குகிறான் அப்படின்னா தனது தாயிடம் இருந்து வாங்குகிறான். அம்மா பராசக்தியிடமிருந்து வாங்குகிறான். உலகத்திலேயே அம்மாவை விட ஒரு உயர்ந்த தெய்வம் கிடையவே கிடையாது. உலகத்திலேயே நீங்கள் என்ன பராசக்தி பேர் சொன்னாலும், அகிலாண்டேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி சொன்னாலுமே உங்களை பெற்ற தாயார் தான் முதல் தெய்வம். அம்மாவுக்கு பிறகுதான் அத்தனை தெய்வமும். இதை புராணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஏன்னா ஒரு குழந்தை மேலே அதீதமான அன்பை செலுத்தக்கூடியவள் தாயை தவிர வேறு எந்த உறவும் கிடையாது. முருகப்பெருமான் யாரிடமிருந்து வேல் வாங்குகிறான்? அம்மாவிடமிருந்து வாங்குகிறான்.
அந்த வேலை எங்க வாங்குறான், எந்த ஊர்ல வாங்குறான்? சிக்கல் அப்படிங்கிற திருத்தலத்தில் வாங்குகிறான். இந்த சிக்கல் எங்க இருக்கு? நாகப்பட்டினம், திருவாரூர் பக்கத்தில் இந்த சிக்கல் காணப்படுகிறது. அந்த போருக்கு முதல் நாள் தாயிடம், அதாவது சூரஸ்மகாரத்திற்கு முதல் நாள், இன்னைக்கும் இந்த சிக்கல் திருத்தலத்தில் தனது தாயான வேல்நடுங்கண்ணியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்குவான். அந்த வேலை வாங்குகிற போது முருகப்பெருமானுடைய முகத்தில் துளிர்க்கிற வியர்வை துளிகள் ஆறாக பெருகும். இன்னைக்கும் பெருகும். என்னடா அது, ஒரு சாதாரணமான உலோகத் திருமேனி தானே. அந்த உலோகத் திருமேனி ஒரு ஐதீகமாக தாயார் விக்கிரகம் இருக்கிற இடத்துக்கு போய் வேல் வாங்குகிற போது எப்படி அந்த விக்கிரகத்திற்கு வியர்க்கிறது? நமக்கு தோணுமா தோணாதா? நமக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கு. என்னடா கதை விடுறீங்க, எப்படிடா அந்த விக்கிரகத்திற்கு வியர்க்கும்? அது உலோகமாச்சே, அது என்ன மனிதனா? நம்ம கேட்போம். ஆனால் அந்த உலோகத் திருமேனிக்கு இன்று வரை, இப்ப நடக்கிற விழாக்கள் வரை வருடா வருடம் வியர்வை துளிகள் ஆறாக பெருகும். என்ன பண்ணுவாங்க? அப்ப அங்க இருக்கிற பூஜகர்கள், அர்ச்சகர்கள் வெள்ளை வஸ்திரம், புது வஸ்திரத்தை வச்சு அந்த முருகப்பெருமானுடைய முகத்தின் மேல ஒத்தி ஒத்தி எடுத்து அந்த நீரை பிழிவார்கள். கீழே தண்ணி ஓடும். கடவுள் இன்னைக்கும் இருக்கார். கடவுளுடைய அருளாடல்கள் அத்தனையும் சத்தியம் அப்படிங்கிறத, இது ஒரே ஒரு உதாரணம் சிக்கல் அப்படிங்கிறது. இது போல எண்ணற்ற உதாரணங்கள் நமது பூமியில் இருக்கு. அந்த வேலை முருகப்பெருமான் வாங்குகிற போது ஏன் வியர்க்கிறது அப்படின்னா, அதற்கு ஒரு காரணத்தை அறிஞர்கள் சொல்லுவார்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், பக்கத்து வீடு ஒரு வீடு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நமக்கும் அடிக்கடி சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ அவன் குப்பையை நம்ம வீட்டில் தெரியாமல் போடுவான், ஏதோ ஒரு சண்டை நமக்கும் அவனுக்கு வருகிற போது நம்ம வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, ஏங்க அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், அவனை ரெண்டில் ஒன்று பார்த்துருங்க, இன்னைக்கு நேற்றுக்கு குப்பையெல்லாம் கொட்டிருக்கான், அங்கே பாருங்க அப்படின்னு மனைவி சொன்ன உடனே நம்ம போவோம் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக. சாதாரணமாக சண்டை போடுறது நம்மளோட இயல்பு கிடையாது. ஆனால் அவங்ககிட்ட சண்டை போட போகும்போது ஒரு பதட்டம் நமக்குள்ளே இருக்கும். அவன் ஏதானு வேகமாக பேசுனா என்ன பண்ணுறது, அவன் கையை ஓங்கிட்டா என்ன பண்ணுறது, அவன் ஏதான ஒரு கல்லெடுத்து நம்ம மேலே வீசிட்டா என்ன பண்ணுறது, அப்படிலாம் நம்ம யோசித்து அவனோட ஒரு சண்டைக்கு போகிற போது நமக்கு ஒரு பதட்டம் நம்மையும் அறியாமல் வரும். அந்த பதட்டத்தில் நமக்கு என்ன வரும்? வியர்வை வரும். எப்படி லாஜிக் பார்த்தீங்களா? முருகப்பெருமான் ஒரு சிறுவன். ஒரு சிறுவன் மிகப்பெரிய அசுரனை அழிப்பதற்காக செந்தூருக்கு செல்கிறான். அதைத்தான் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாங்குகிற போது முருகனுக்கு பதற்றமாம். லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தாலுமே, இறைவனாக இருந்தாலுமே, சிவபெருமானது திருக்குமாரனாக இருந்தாலுமே முருகனுக்கு ஒரு பதற்றம் வருகிறது. அதன் பிறகுதான் அம்மாட்ட வேல் வாங்கி திருச்செந்தூருக்கு போகிறான். திருச்செந்தூரில் போர் நடக்கிறது. இப்போ நமக்கு எதிரி யார் அப்படின்னா, முதல்ல எதிரி வரமாட்டான். ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. முதல் நாளே ராமனும் ராவணனும் மோதினானா? இல்லை. அவனுடைய படைகள், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் முதல்ல வருவாங்க. கடைசியில் தான் ராவணன் வருவான். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த சூரபத்மன் அவனது சகோதரர்களை, அவனது படைகளை முதல்ல அனுப்புகிறான். அத்தனையையும் சம்ஹாரம் செய்கிறான் முருகப்பெருமான். எங்க? திருச்செந்தூரில். அந்த சம்ஹாரம் செய்து முடித்த பிறகு கடைசி போர்ல சூரபத்மன் வருகிறான். அந்த சூரபத்மன் ஒரு மாயாவி. அவனுக்கு எல்லா தில்லுமுல்களும் தெரியும், எல்லா தகுடு தத்தங்களும் தெரியும் அவனுக்கு. அப்படி இங்கே நிற்கிற மாதிரி இங்கே நிற்பான், ஆனால் இங்கே இருக்க மாட்டான், டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போய் நிற்பான். அந்த மாயாவித்தனங்கள் அத்தனையும் அறிந்தவன் சூரபத்மன். சொல்லப்போனால் முருகனுக்கு ரொம்ப டேக்கா கொடுக்குறான். முருகன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்குறான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான், இந்த சூரபத்மன் ஒரு மாமரமாக மாறுகிறான். ஒரு மாமரமாக மாறியாச்சுன்னா அவனுக்கு எங்கே தெரிய போகிறது முருகனுக்கு? அவன் சின்ன பையன் இல்லையா? மாமரம்னா ஏதோ மரம் போல இருக்கு, இவன் சூரபத்மன் இல்லைன்னு நினச்சி நம்மளை தாக்க மாட்டான் அப்படின்னு நினச்சி அந்த கடல்ல மாமரமாக நிற்கிறான். முருகப்பெருமானுக்கு தெரியாத?
முருகப்பெருமான் இந்த மாமரம்தான் சூரபத்மன் என்று புரிந்து கொண்டு அந்த மாமரத்தின் மீது விடுறா. ரொம்ப அது என்ன, இந்த வேல் போகுது. அந்த வேல் வீசி எறிகிற வேலானது அந்த மாமரத்தை பிளந்து இரு கூறுகள் ஆக்குகிறது. இரு கூறுகள் ஆக்கிறோன்னு அதில் ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும். மனுஷனுக்கு மனுஷன்தான் எதிரி, மனுஷனுக்கு மனுஷன்தான் விரோதி. மனுஷன்தான் நம்மளை ஹிம்சை பண்ணுவான், நம்மளை முடியாத சந்தர்ப்பத்தில் கொலையும் செய்வான். எவ்வளோ நியூஸில் படிக்கிறோம். நம்ம தெய்வங்கள் எந்த ஒரு காலத்திலும் நம்ம உயிர் எடுக்காது. நமக்கு அடுத்து ஒரு வாழ்வு கொடுக்கும். நம்மளோட அகந்தையை கொல்லும், நம்மளோட திமிரை கொல்லும், நம்மகிட்ட இருக்கிற செருக்கு அதை கொல்லும். இங்க முருகப்பெருமான் என்ன பண்றான், சூரபத்மனை கொல்லல, சூரபத்மன்ட்ட இருக்கக்கூடிய ஆணவம் பார்த்தீங்களா, நான் தான் பெரிய அசுரன், என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த அரக்கத்தனத்தை கொன்று இரு பகுதியாக பிரித்து என்ன மாத்துறான், மயில் சேவல். அந்த மயில் என்ன பண்றான், தனக்கு வாகனமாக மாற்றிக்கொள்கிறான். அந்த சேவல் என்ன பண்றான், தனக்கு கொடியாக வைத்துக் கொள்கிறான். இன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு முருகப்பெருமானை கும்பிடுறீங்க, முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மயிலுக்கும் நமஸ்காரம் பண்ணுறீங்க, அந்த சேவலுக்கும் நமஸ்காரம் பண்ணுறீங்க. இந்த மயிலும் சேவலும் என்ன, அரக்கன், சூரபத்மன். அந்த சூரபத்மனையும் நீங்கள் வணங்குறீங்க. இதுதான் தெய்வம்ங்கிறது. ஒரு தெய்வம் என்ன பண்ணும், எப்பேற்பட்ட அரக்கனாக இருந்தாலும் அவனை அடிமைப்படுத்தி அவனுக்கு ஒரு நற்கதி கொடுத்து தனக்கு பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளும். துர்க்கையை பார்க்குறீங்கல்ல கோவிலில், துர்காதேவி பார்க்குறீங்க, கீழே காலில் யார் இருக்கான், மகிஷாசுரன், எருமத்தலை இருக்கும், மிகப்பெரிய அசுரன். அந்த அசுரன் துர்காதேவியோட போர் புரிகிறான். அவனை சம்ஹாரம் பண்ணி தனது காலுக்கு கீழே வச்சுக்கிறார். அப்படின்னா தெய்வங்கள் எந்த ஒரு காலத்திலும் நமக்கு என்ன பண்ணும், நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலுமே நமக்கு அனுக்கிரகம் தான் செய்யும், நமக்கு ஆசிகளைத்தான் வழங்கும், நமக்கு நல்ல புத்தி கொடுக்கறதுக்கு தான் தெய்வங்கள் மெனக்கெடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு வேலையே இருக்கக்கூடாது, அதுக்கு வேலையே இருக்கக்கூடாது. நல்ல குணங்கள் நமக்கு இருக்கணும், நல்ல சிந்தனைகள் நமக்கு இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டாலே அந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கூட எப்படி இருக்கும், ஒரு தோழமையோடு காணப்படும். ஒரு தோழமை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறோம் இல்லையா, நான் உனக்காக உயிரையும் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லுவான் நம்ம நண்பன். அவன் கொடுக்குறான் இல்லையாங்கிறது வேறு விஷயம், டைலாக் விடுவான். தெய்வம் அப்படி இல்லை, உண்மையிலே பக்கத்தில் நிற்கும். நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு எல்லா அனுகூலங்களையும் செய்வதற்காக தெய்வங்களே நமக்கு பக்கத்தில் நிற்கும். இதைத்தான் சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் கொடுத்தான். சேவலாகவும் கொடியாகவும் வச்சிருக்கான். அந்த மயில் என்ன சொல்லுவோம், அசுர மயில் அப்படிம்போம். நிறைய மயில் இருக்கு, இந்திரன் கொடுத்த மயில் இருக்கு, எத்தனையோ மயில்கள் இருக்கு. அதனால இந்த சூரபத்மன் இந்த சம்ஹாரம் ஆன பிறகு அந்த மயிலை அசுர மயில்னு சொல்லுவோம். அந்த மயிலில் தான் முருகப்பெருமான் காணப்படுகிறான். அதனால் முருகப்பெருமான் குழந்தை வடிவனனாக இருந்தாலுமே அவனுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஒரு அசுரனை சம்ஹாரம் செய்கிற போது கோபம் வராது. மாறாக என்ன தோன்றும், அவனை அடக்கி ஆளணும், அவனை ஆட்கொள்ளணும், அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். இதுதான் முருகப்பெருமானுக்கு வரும். திருச்செந்தூரின் சிறப்பம்சங்களை நாளைய நிகழ்ச்சியிலும் காணலாம். நன்றி, வணக்கம்.